மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் 258வது மாநில செயற்குழு கூட்டம் மதுரை தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதற்கான பணிகளை மாநில தலைவர் பன்னீர்செல்வம், தமிழ்நாடு INTUC மூத்த துணைத் தலைவர் KSG குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் கடலூர் MP விஷ்ணுபிரசாத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், 258வது மாநில செயற்குழு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழுவிலே நம்முடைய அருமை தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்கிறார்கள். திரு கோவை செல்வம் அவர்கள் செக்ரட்டரி ஜெனரல் அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள். எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். இதுல முக்கிய தீர்மானம் என்னவென்று சொன்னால், காலை உணவு திட்டத்திற்கு நம்முடைய தமிழக அரசாங்கம் காமராஜருடைய பெயரை வைத்திருக்கிறது. நாங்கள் மனமகிழ்ச்சியோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய முதல் தீர்மானம். இரண்டாவது தீர்மானம், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல தீர்மானங்கள், போக்குவரத்து தொழிலாளர் தீர்மானம், இது போன்ற பல தீர்மானங்களை இந்த கூட்டத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அதாவது சார், இன்று நேற்று இந்த காவிரி பிரச்சனை இல்லை. சென்னை மாகாணம் ஹைதராபாத் மாகாணமாக இருந்த பொழுது 1870 ஆரம்பிக்கிறது. அவர்கள் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது தமிழக காங்கிரஸ் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடும். இது உயிர் பிரச்சனையில உரிமை பிரச்சனை. இதுல வெறும் வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் இதில் அரசியல் கலந்துவிட்ட காரணத்தினால் நீர் இங்கே நெருப்பாக எரிகின்றது. நீரை நெருப்பாகுகின்றது. ஒரு போராட்டம் என்பது காவிரியால வருகின்றது. எனவே இது நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். 2007 காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல்ல என்ன சொன்னாங்க, 2018 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முதல்ல இதை 2 விஷயமா பார்க்கணும். இந்த குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வர வேண்டும். அதற்கு கர்நாடக அரசு நமக்கு தர உரிமை நம்மளுடைய உரிமை அது என்ன கொடுக்கணுமோ 172.7 TMC நினைக்கிறேன், 3500 cusecs இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம்ன்றத ட்ரிபியூனல். அதை நாம் கேட்டு பெற வேண்டும். குறுவை சாகுபடி இப்போ பயிர்கள் எல்லாம் வாடுகிறது. இது உரிய நேரத்திலே தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் நிலைமை என்ன ஆகும்? அது நாங்கள் காங்கிரஸ் கமிட்டி எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம். இரண்டாவதாக மேகதாது, இரண்டையும் வெவ்வேறு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். எனவே இதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய கர்நாடக முதல்வரை சந்திக்க இருந்தார். சற்று காலதாமதமாக சந்திப்பார். இது கோர்ட்டுக்கு போன அப்புறம், ட்ரிபியூனல்ல போயிட்ட அப்புறம், ட்ரிபியூனல்ல என்ன சொன்னாங்களோ அது செய்யணும். அதுதான் முறை. நம்மளே என்ன சொல்லுவோம், இல்லை இது கோர்ட்டுக்கு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை நாம் உரிமைக்காக நாம் போராடுகின்றோம். அதை நாம் கேட்டு பெறுவோம். எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்டு பெறுவோம். அதுதான் எங்களுடைய வலிமையான கருத்து. இதன் நடுவில் இப்போ நம்முடைய முதல்வர்கள் போறேன்றார் இல்லையா, அவர் போய் நல்ல வெற்றிகரமா வருவார் என்ற நம்பிக்கையோடு. அதனால தான் நாங்கள் எதுவும் இப்போ நாங்கள் ஏதாவது பேசக்கூடாது, ஏதாவது பேசி அதுல எந்த விதமான குந்தகம் விளைவிக்கூடாது. அதனால தமிழக மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனாலதான் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம். நம் முதல்வர் அவர்கள் அங்கே சென்று பேசுகிறாரோ, இல்ல கர்நாடக முதல்வர் தமிழகத்திற்கு வருகிறாரோ, எப்படியோ ஒன்று பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்படாத பிரச்சனை எதுவுமே இல்லை உலகத்துல. அதனால அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கின்றோம். நல்ல முடிவு நம்முடைய முதல்வர் அவர்களும் கர்நாடக முதல்வர்களும் தருவார்கள் என் நம்பிக்கை இருக்கிறது. முதல்வர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எல்லா கட்சியோட தலைவர்கள்ட்டையுமே பேசி இதை சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு. ஆனா நேற்று அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன காரணமா இருக்கு? இன்னொன்னு சார், தண்ணி இருக்கிறவங்க கூட்டம் நடத்துறாங்க, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு உரிமைக்காக போராடுறோம். இங்க முதல்வர் கூட்டம் நடத்த தயங்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும். அதை நாம குறை சொல்லக்கூடாது. அதை பற்றி நாம் பேசுவதும் தவறு. நமக்கு வேண்டியது நீர், நமக்கு வேண்டியது நம்ம உரிமை. அதை கேட்டு பெற வேண்டும். அதற்கு அவர்கள் பாணியிலே விட்டுவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்முடைய முதல்வர் அவர்கள் மனதிலே என்ன வைத்திருக்கின்றார், அவர் எவ்வாறெல்லாம் அதிகாரிகளோடு பேசி இதை எப்படி தீர்வு காண வேண்டும் என்றது மனதில் ஒரு ரோட் மேப் இருக்கும். அதுல போய் இப்படிதான் ஒரு மொனாட்டனஸா இவ்வளவு நாள் பேசி இது வரைக்கும் நம்ம தண்ணி வரலையே. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார்கள். 1920 முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது 50 years ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ரெனியூ பண்ணணும். ஆனால் 1972 புதுப்பிக்க தவறியது யார் என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா?
அதனால தானே இன்னி வரைக்கும் பிரச்சனை. இப்ப நாங்க பேசுறோம் அனைத்து கட்சி கூட்டுறதுனால என்ன பயன்? மக்களுக்கு தண்ணீர் பெற வேண்டும். சுமூகமாக நம்முடைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். மனிதன் தாகத்தால் சாக வேண்டும் என்று இன்னொரு மனிதன் நினைக்க மாட்டான். ஒரு பயிர் வாட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அது எந்த ஊரா இருந்தாலும் சரிதான். நம்ம கர்நாடகா, தமிழ்நாடு, இல்ல எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா, எந்த மனிதர்கள் ஒரே மனதளவு தான் இருப்பாங்க. இடையிலே ஒரு சிலர் குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே செயல்படுவார்கள். அதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்தினோம் என்று சொன்னால் நமக்கு தீர்வு காண முடியாது. எனவே நாம் நம்மளுடைய இலக்கை நோக்கி செல்கின்றோம். தமிழக அரசாங்கத்திற்கு தமிழக காங்கிரஸ் பக்கபலமாக இருக்கும். தமிழக காங்கிரஸ் தமிழக மக்களோடு இறுதி வரை போராடும், களத்திலே நிற்கும், உரிமையை கேட்டு பெறும். பயிற்சி முகாமுடைய நிறைவு நாள் என்று வந்தார்கள். வந்து நல்ல பல கருத்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். எவ்வாறு செயல்பட வேண்டும், கிராமங்களிலே காங்கிரஸ் கட்சியை எவ்வாறு நடத்தி கொள்ள வேண்டும், மக்களுடன் இணக்கமாக எப்படி இருக்க வேண்டும், மக்கள் பிரச்சனை கையில் எடுக்க வேண்டும், மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். என நல்ல ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எங்களுக்கு எல்லாம் பெருமையாக. Jellicut Dhotis and shirts from the house of Plateau.